டெலிவரி அட்ரஸ் மாடியூல் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த மாடியூலோட யூசஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் போடுறீங்க. சேல்ஸ் இன்வாய்ஸ் போட்டதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே பேக் பண்ணி நீங்கள் வந்து அதை டெலிவரி கொடுக்க போறீங்க. அப்போ டெலிவரி கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன, அவங்களுக்கு வந்து நீங்கள் அதோட ஃப்ரம் அட்ரஸும் டூ அட்ரஸும் ஒரு ஸ்லிப்பு மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும். இல்லை அந்த பாக்ஸில் நீங்கள் ஃப்ரம் அட்ரஸும் டூ அட்ரஸும் நான் தனியாக மட்டும் பிரிண்ட் பண்ணி அந்த பாக்ஸில் ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாடல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களோட ஃப்ரம் அட்ரஸும் டூ அட்ரஸும் நீங்கள் இங்கே இதில் செப்பரேட்டாக பிரிண்ட் பண்ணிக்கவும் முடியும். பிரிண்ட் பண்ணி நீங்கள் அந்த பாக்ஸ்லேயே ஒட்டிக்கலாம். இல்லை டிரைவர்ஸ்கிட்டே நீங்கள் கொடுத்துடலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இது நீங்கள் பாக்ஸில் ஒட்டிட்டீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிரைவர்கிட்ட சம்திங் அவங்ககிட்ட கையில் கொடுத்தாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த மாடல் இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஹெல்ப்ஸ்குள்ளே போய்க்கிறேன். நெக்ஸ்ட் டிடிஎஸ் ஆடான்ஸ்குள்ளே போய்க்கிறேன். ஆட் அண்ட் ஃபீச்சர்ஸ்குள்ள இது பார்த்தீங்கன்னா எனேபிள் டெலிவரி அட்ரஸ் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன, நான் ஒரு சேல்ஸ் வவுச்சர் போட போகிறேன். இப்போ இன்னைக்கு டேட்டில் நான் ஒரு சேல்ஸ் வவுச்சர் போடுறேன். ராஜா அப்படிங்கிற ஒரு நான் போடுறேன். ஓகே, ஓகே, 10 பீசஸ் போடுறேன். ஒரு 50 பீசஸ் போடுறேன். உங்களுக்கு இன்வெஸ்ட் வேணும், நான் நோட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் 16 வச்ச நம்பரில் இப்போ போட்டிருக்கேன். இப்போ என்ட்ரி போட்ட என்ட்ரி இது டேபிள் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ என்ன, அந்த என்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா சைடில் ஒரு பட்டன் இருக்கும். என்ன, பிரிண்ட் டெலிவரி அட்ரஸ் அப்படிங்கிறது. இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரம் அட்ரஸ் எந்த கம்பெனியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மல்டி அட்ரஸில் எத்தனை கம்பெனி கொடுத்துருந்தாலுமே அது இங்கே சோலாக உங்களுக்கு லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடும். உங்களுக்கு இங்கே நீங்கள் எந்த கம்பெனி ஃப்ரம்ல வரணும்னு சொல்லி நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கோயம்புத்தூர் கம்பெனி செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் தனித்தனியாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை நீங்கள் இங்கேருந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணி நீங்கள் எடுத்து அந்த பாக்ஸில் ஒட்டிக்கலாம். ஆர் நீங்கள் பிரிண்ட் பண்ணி கையிலையும் கொடுத்துக்கலாம். இது மூலியமா உங்களுக்கு ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் வந்து எங்கேயும் பார்த்துட்டு இருக்க அவசியம் கிடையாது. இது மூலியமா உங்களுக்கான ஒர்க்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் இந்த பாக்ஸை பார்த்தாலுமே நீங்கள் பாக்ஸில் இப்போ லெட்டர்ஸில் கையில் எழுதி ஒட்டிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்காக சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போதே இதையும் சேர்த்து நம்ம சைடில் ஒரு பட்டன் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா விவி இன்ஃபோடெக்கை கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.